வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி அத்திப்பழம் தேங்காய் துருவல் போட்டு ஒரு பிஸ்கெட் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு கப்பு தலை தட்டி சத்து மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அது மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி. 3/4 கப்புக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகரு. அத்திப்பழம் 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அடுத்து தேங்காய் துருவல். அதில் நமக்கு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் தான் தேவைப்படும். மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை 2 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது நல்ல பவுட்ரு ஆனதும் நெய், அத்திப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் துருவலை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். நமக்கு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் தான் தேவை. நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் கூடுதலாக இருக்குது, நான் அதை வச்சிடுறேன். நமக்கு அது வேண்டாம். இப்போது தேங்காய் துருவலை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காவாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செய்கிற பிஸ்கெட் கொஞ்சம் நாள் நான் 1 வாரம் அப்படி நல்லா இருக்கும். தேங்காய் போடாமல் செஞ்சோம்னா ஒரு 10 நாள் கூட பிஸ்கெட் நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தேங்காய் துருவலில் இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு. அதில் கொக்கோ பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வாசம் வர பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசம் வந்ததுன்னா போதும். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதில் தேங்காய் துருவலை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். தேங்காய் துருவலோட நம்ம இந்த சத்து மாவை, கொக்கோ பவுடரெல்லாம் கலந்துட்டேன். இப்போ இந்த சுகரும் ஏலக்காவும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் பவுடரை எடுத்து சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். இப்போது நெய் ஆட் பண்ணிடுங்க. நெய் ரீஃபைன் ஆயில் இருந்தாலும் ஓகே. அடுத்து அத்திப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இல்லை, வெது வெதுப்பான பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை கொஞ்சம் ஊற்றி இந்த அத்திப்பழத்தை மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு சுற்று சுற்றிக்கலாம். உரைச்சி எடுத்த அத்திப்பழத்தை சத்து மாவோடு கலந்துட்டேன். எல்லா பொருட்களும் சத்து மாவில் கலந்து நல்லா வெது வெதுப்பான பாலை தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலந்த கலவையை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி வரணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சிக்கோங்க. பேக் பண்ணுறேன். ட்ரேயில் நம்ம நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நான் ரெடி பண்ண பிஸ்கெட்டை 1 கப்புக்கு 11 பிஸ்கெட் வந்திருக்கு. நான் ரவுண்ட் ஷேப்பும் ஸ்கொயரும் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையுமே இதில் போட்டு இந்த ட்ரேயில் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கேப் விட்டு வச்சுருக்கேன். இது நம்ம பேக்கிங் பவுடரும் இல்லை பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம். இதை 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் கொடுத்துருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் திருமணம் மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி திருமணம் கொடுத்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் பிஸ்கெட் ட்ரேவே வச்சுட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். 20 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுடுங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அருமையாக அத்திப்பழம் தேங்காய் துருவல் பிஸ்கெட் ரெடி ஆகிடுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண அந்த ட்ரேயை கீழே இறக்கிடலாம். ஒரு அத்திப்பழம் தேங்காய் துருவல் பிஸ்கெட் ரெடி ஆகிடுது. 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நம்ம வடைச்சட்டிலேருந்து நான் ட்ரேயை எடுத்து கீழே வச்சிடுறேன். சூப்பராக அருமையாக அத்திப்பழம் தேங்காய் துருவல் பிஸ்கெட் ரெடி ஆகிடுது. நான் வடைச்சட்டிலேருந்து எடுத்து கீழே வச்சுட்டேன். ஒரு 20 நிமிடங்கள் அப்படியே ஆற விட்டுட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.